ஹாய் ஹலோ மக்களே! வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம புவர் ஃபேமிலிலேருந்து ரிச்சா மாறுன ஒருத்தரோட ஸ்டோரிய பத்தி தான் கேட்க போறோம். இவரு குஜராத்ல பொறந்திருக்காரு. தன்னோட சின்ன வயசுலேயே படிக்கிறதுக்கு கூட பணம் கட்ட முடியாம, ஸ்கூல பாதியிலேயே நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு போயி, ஸ்கூல்லேயே தன்னோட ஸ்பான்சர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு அவங்க இவர படிக்க வச்சிருக்காரு. இவரும் நல்லபடியா படிச்சு முடிச்சிருக்காரு. ஏன்னா, இவரு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ படிச்சு முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள், சக மாணவர்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அடுத்து எந்த நாட்டுக்கு போலான்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்தபோது, இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, வறுமையின் காரணமாக நம்ம வெளிநாட்டுல போய் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணி அந்த நாட்டிலேருந்து குஜராத்லேருந்து அந்த டைம்ல அதிகமா எல்லாருமே ஏமன் நாட்டுக்கு போய் தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ இவரும் என்ன பண்றாரு, ஏமன் நாட்டுக்கு போய் வேலை செய்றாரு. ஒரு 8 வருஷம் வேலை செய்றாரு. அப்படி வேலை செய்யும்போது, அங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறாரு. நாமளும் சீக்கிரமா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். சொந்த ஊர்ல போயிட்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவரோட ஊருக்கு திரும்ப வராரு. வந்து அவரு நெறைய சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்றாரு. பட் அது அந்த அளவுக்கு அவருக்கு கை குடுக்கல. அப்ப என்ன பண்றாரு, ஒரு துணிக்கடை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன துணிக்கடை ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அந்த கடையில அவரு துணிமணிகள் வாங்கி வைக்கிறாரு. ஒரு 3 சேரு, ஒரு தொலைபேசி ஒண்ணு வைக்கிறாரு. லேண்ட்லைன் ஃபோனு. அந்த காலத்து மாடல் லேண்ட்லைன் ஃபோன் ஒண்ணு வைக்கிறாரு. வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அதில அவருக்கு நெறைய இன்கம் வருது. இருந்தாலும் கூட அவரால வந்து அத ஸ்டாப் பண்ண முடியல. நம்ம இன்னும் வந்து பெட்டரான பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும். இத விட இன்கம் அதிகமா வரணும்னு சொல்லிட்டு, துணியெல்லாம் வந்து அவரு ரீட்டெயில் மாரி பண்ணிட்டுருக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு. ஒரு இடத்துல துணி வாங்குறது, சேல் பண்றது இந்த மாரி பண்றாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, எதுக்கு நம்ம துணிய ஒரு இடத்துல வாங்கி நம்ம சேல் பண்ணணும்? நாமளே நெஞ்சு நாமளே விக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒண்ணு பண்றாரு. பண்ணிட்டு துணி நெய்யறதுக்காக அந்த ஒரு பிஸ்னஸையும் அவரு ஸ்டார்ட் பண்றாரு. அத பண்ணிட்டு இருக்கும்போதே சடனா அவருக்கு தோணுது, நாம ஏன் வந்து வேற எதுலயாவது இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சு அடுத்து ரிலையன்ஸ்க்கு போறாரு. இது மாதிரி ஒன் பை ஒன்னா போயிட்டு நெறைய கம்பெனிஸ ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஆரம்பிச்ச கம்பெனிகள் இப்போ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நெறைய இருக்கு. அதில நெட்வொர்க்கிங் 18 மீடியா, டிவி 18 ப்ராட்காஸ்ட்டு, ஸ்டில்லிங் அண்ட் வில்சன், ஜஸ்ட் டயல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்ஃபோ, லோட்டஸ் சாக்லேட் இந்த மாதிரி நெறைய சொல்லலாம். ஸோ இவரு எப்படி இந்த ரூ. 500லேருந்து 75,000 கோடி சம்பாரிச்சாரு அப்படிங்கிற ஸ்டோரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ஃப்யூச்சர்ல நீங்களும் இதே மாதிரி யோசிச்சு ஒரு நல்ல பிஸ்னஸா பண்ணுங்க. பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பயர் தான். அவங்கள நம்ம இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு, நம்பளுக்கு என்ன பிடிக்குமோ, நம்பளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த மாதிரி பாதைய நோக்கி நம்ம போகணும். நம்பளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கும். இத பண்ணுனா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பளுக்கே தெரியும். அந்த மாதிரி உங்க மைண்ட்ல ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தது, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. கடன் வாங்கி எந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுங்க. உங்களோட 1 மந்த் சேலரி 25 இருக்கலாம், 15 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். அது எந்த ரேஞ்சில வருதோ அது உங்க செலவுக்கு எடுத்து வச்சுட்டு, அந்த மந்த்துக்கான செலவுக்கு வச்சுட்டு, பேலன்ஸ சைட்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸா பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் முன்னேறுவீங்க. தேங்க் யூ. பாய். நெக்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் வீடியோவோட உங்கள பார்க்குறேன். பாய். இதே மாதிரி பிஸ்னஸ் மேன் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.